வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மானியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ரஜினியும் கமலஹாசனும் அதிமுகவில் சேரணும் அப்படின்னு அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா 2 பேரும் அதிமுகவில் வந்து சேருங்க அவரும் அழைப்பு விடுத்திருக்கிறார். கமலஹாசன் தொடர்ந்து அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வர்றாரு. ரஜினி ஏற்கனவே சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னார். நிறைய பேரை பாராட்டினாரு. அதில் அதிமுக சார்ந்த தலைவர்கள் யாருமே இல்லை. ரஜினியும் கமலும் பேசினதை வச்சு பார்க்குற போது 2 பேருமே அதிமுகவை தள்ளி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 2 பேரும் தள்ளி வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அதிமுக 2 பேரும் வேணும்னு சொல்கிறத எப்படி பார்க்குறாரு? இல்லை, இது அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த குரலாக பார்க்க முடியாது. செல்லூர் ராஜு தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு மதுரை மாநகரத்தினுடைய கட்சியினுடைய செயலாளர். அதுதான் அவருடைய கட்சியில் இருக்கிற நிலை. அவர் பொதுவாக சொல்கிறது என்பது கட்சியினுடைய கருத்து இல்லை, அவருடைய விருப்பம். இப்படி பார்க்கலாம். இல்லை, சிரிக்கிறதா அழகான்னு தெரில. இப்போ அதிமுக போய் ரஜினிலையும் கமலையும் சேரணுமா, இல்லை கமல் அதிமுகவில் சேரணுமாங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்கிறது. இப்போ யாருக்கு ஜாஸ்தி ஃபாலோயிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரஜினி முதலிடத்தில் இருப்பார் என்ற ஒரு கருத்து நிலை வருது. இதில் சர்வே ஒன்றும் எடுக்கலை. இனியும் கமல் 2வது இடத்துல இருப்பார், அதிமுக 3வது இடத்துல தான் இருக்குது. அப்போது 3வது இடத்துல இருக்கிறவங்க அதில் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பேசும்போது அதை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னா, அவங்களுடைய ஒரு சைடில் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை. ரஜினி ஆனாலும் சரி, கமல் ஆனாலும் சரி, ஏதாச்சும் என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு ஒரு எதிர்வினை பேசுகிறது. ட்விட்டர் பக்கத்தில் போட்டால் தன்னுடைய ஃபோன் நம்பரையும் சரி, அதே போல் இமெயில் ஐடியும் சரி, இதெல்லாம் இணையதளத்திலிருந்து எடுத்து விடுவது, இதெல்லாமா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும். இவ்வளோ ஒரு நீஜர்க் ரியாக்ஷனுடைய அவசியம் என்னென்று தெரியவில்லை. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு அரசில் இருக்கின்ற ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அதுக்கு ஃபோன் நம்பர் கிடையாது. அவருடைய இணையதளத்தில் எப்படி அவங்களை அணுகிறதே தெரியாது. அதற்கு இன்னொரு குதர்க்கமாக ஒரு அமைச்சர் பதில் சொல்லுகிறார். என்ன நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டியதானே? ஏன் வாட்ஸ்அப் உங்க ஃபோன் நம்பர் என்ன போட்டிருக்கீங்களா, என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டிருக்கீங்களா என்ன? அப்போ ஒரு அமைச்சரையும் இப்போ அணுக முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அடுத்ததாக யார் என்ன பேசுறாங்கன்னே ஒரு இது இருக்க மாட்டேங்குது. அதாவது நீங்க ஒரு கட்சியாக கமலன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், அதன் விளைவாக இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து விடுகிறீர்கள். ஏன்னா பயம் இருக்கிறவங்க பூரா உங்களை இமெயில் ஐடியிலையும் ஃபோன்லையும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்கன்னா அப்புறம் பிரச்சனையை சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டீங்க. சரி, ஓகே, அது ஒரு கொள்கையாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, ரஜினி கமலும் என்ன சேரணும்ட்டு. ஃபர்ஸ்ட் ரஜினி கமலையும் வச்சு ஒரு படம் எடுங்க, அதன் பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது ஆர்கே திரைக்க உரிய சாதுரியத்தோடு இந்த பிரச்சனையை திசை திருப்புறாரு. அதாவது இமெயில் ஐடி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதே தவறு. அது தவறான ஒரு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இமெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அது எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு அமைச்சர்களுக்கு அந்த துறை சார்ந்த முகவரிகள், ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, துறை சார்ந்த ஐடி இருக்குது. அதனால் இவங்க தப்பிதமாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அமைச்சர்களுக்கு தனியாக ஒரு இமெயில் கிரியேட் பண்ணணுன்னு இவங்க விருப்பப்படலாமே கூடிய, ஆனால் இது வரைக்கும் நடைமுறையில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. எதையும் எடுக்கலை, எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளும் இணையதளத்தில் அந்த தகவல்கள் இல்லை. அரசினுடைய இணையதளத்தில் கூட பார்த்தோம், அந்த தகவல்கள் இல்லை. இல்லை, இமெயில் ஐடி கிடையாது. எப்போ இருந்தது? இல்ல, இப்ப இருந்தது ஒரு 2 நாளைக்கு 4 நாளைக்கு நிச்சயமா அந்த துறை சார்ந்த அந்த கமலஹாசன் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிச்சயமா இல்ல. நீங்க சொல்ல வர்றது எதுல இருந்ததுன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் மெயில் ஐடி இருக்கு. தமிழக அரசாங்கம் ஒரே ஒரு இணையதளத்தை தான் நடத்துது, tn.gov.in அப்படின்னு ஒரே ஒரு இணையதளத்தை தான் நடத்துது. அந்த இணையதளத்துக்குள்ளதான் எல்லா அமைச்சர்கள் சார்ந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவரங்கள்லாம் இருக்கு, கொள்கை விளக்க குறிப்புலாம் இருக்கு. அதுக்குள்ள அந்த தகவல்கள் இல்ல. இப்ப கூட காமிக்கிறேன், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க. இது ஒரு அமைச்சருடைய இது இணையதளம். அந்த அமைச்சருடைய இணையதளத்துல பேரு வேண்டாம், நாம பேருக்கு போக வேண்டாம். இதுல கீழே பாருங்க 044 ஃபோன் நம்பர் போட்டிருக்காரு. அதன் பிறகு அந்த நம்பர் மட்டும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் மெயில் ஐடியும் அதே தான். இல்ல, அவருடைய எம்எல்ஏ இதுல பாருங்க, அவருடைய நம்பர் இருக்கும். எம்எல்ஏ பார்க்கலாம். ஒரு நிமிஷம், எம்சி சம்பத்தினுடைய இது அதே வேணா பார்க்கலாம் பாருங்க.
இல்ல அது நீக்கி இருக்கிறாங்க. அது ஏன் இவ்வளவு பதற்றம்னு கேக்குறேன். கமலஹாசன் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பதற்றம்? எதையும் நீக்கலங்க. அந்த துறையினுடைய ஐடி இருக்கு, அந்த துறையில் இருக்கிற எல்லாருடைய போன் நம்பரும் இருக்கு, அந்த துறை சார்ந்த விவரங்கள் இருக்கு. இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி சார்ந்த மக்கள் தானே. சட்டமன்ற உறுப்பினர் நீங்க அமைச்சர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மெயில் ஐடி இருக்கு, போன் நம்பர் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க பாருங்க. இதுல கிடையாது. இதில் இருந்து அமைச்சர்களுடையும் இவங்களுடைய நம்பர் மட்டும் விலக்கி இருக்காங்க. அரசு ஒரே ஒரு இணையதளம் தான் அப்படிக்குமா நடத்துது. அந்த இணையதளத்துக்குள்ள இல்ல தகவல்கள் இல்ல. நீங்க அதாவது இணையதளத்துல தகவல் தர்றதுக்குன்னு சில வெப்சைட் இருக்கு. எங்க கிடைக்கும் சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. தகவல் தர்றது வேற, நம்ம வந்து புகார் தந்து அந்த புகார் அட்மிட் பண்றது வேற. அந்த புகார் மக்களை தொடர்பு கொள்வதற்கு அல்லது மக்கள் தொடர்பு கொள்வதற்கென்று இருக்கின்ற இணையதளங்களில் அவர்களுடைய முகவரிகள் தெளிவாக இருக்கிறது. எந்த இணையதளம்? இப்ப நான் சொல்றேன் இல்லையா, tn.gov.in ஒரு இணையதளம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பாருங்க. எல்லா நேரலையில தானே அவர் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு தானே அவர் இல்லைன்னு சொல்றாரு. நாங்களும் காலையில செக் பண்ணிட்டோம். அந்த தகவல் 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மெயில் ஐடி இருக்கு. அவங்களுக்கு கிட்ட புகார் சொல்றதுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. நீங்க யாருக்கு வேணா செக் பண்ணி பாத்துங்க. இல்ல அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளுங்க? அமைச்சர்கள் அந்த அவங்களுக்குன்னு இமெயில் ஐடி இருந்துச்சு, அவங்களுக்குன்னு துறை சார்ந்த நம்பர் இருந்தது இல்லையா? துறை சார்ந்த இமெயில் ஐடி இன்னைக்கு இருக்கு. அதுல எந்த இதுவும் இல்ல. அமைச்சர்களை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு அவருடைய ஒரு துறை அமைச்சர் இருக்கிறார். கொஞ்சம் காதுல வாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சர் ஆக முடியும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்குரிய தொகுதி மக்கள் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு இமெயில் ஐடி தமிழ்நாடு முழுவதும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த தகவலுமே இணையதளத்துல இல்லைங்கிறதான இதுக்கு முன்னாடி இருந்தது. கமலஹாசன் குற்றச்சாட்டு சொல்றது வரைக்கும் இருந்துச்சு. கமலஹாசன் குற்றச்சாட்டு சொன்ன பிறகு அந்த தகவல்கள் எதுவுமே அரசோட இணையதளத்துல இல்லைன்னா வேற எங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அமைச்சரவை பட்டியல்ல அவர்களுடைய முகவரி இருக்கு. நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல்ல இருக்கு. நீங்க வந்து விருப்பப்பட்ட இதுல அதாவது அரசனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த வெப்சைட்ல நீங்க வந்து தகவல் தரணும்னா தர முடியாது. அதுல இருந்து தகவல் பெறதான் முடியும். இல்ல இப்ப tn.gov.in இருந்து ஏன் அந்த லேண்ட்லைன் நம்பர், அதுல செல்போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, லேண்ட்லைன் நம்பர் ஏன் விளக்கினார்கள்? அமைச்சர்களுக்கான அந்த முகவரியை ஏன், அந்த இமெயில் ஐடியினுடைய முகவரி ஏன் விளக்கினார்கள்? இவ்வளவுதான் கேள்வி. இல்ல நீங்க அமைச்சரவை பட்டியல் தனியா இருக்கு. அந்த அமைச்சரவை பட்டியல்ல அந்த முகவரியும் போன் நம்பரும் இருக்கு. நீங்க தேவையில்லாத வந்து ஊடகங்கள் இதை வந்து ஒரு சர்ச்சையாக்குறீங்களே ஒழிய இதுல எந்த வித இல்ல. அதே இடத்துல tn.gov.in போய் கவர்மெண்ட் என்ற அந்த இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது செக்ரட்டரிஸ்க்கான இதுவும் இருக்குது, அமைச்சர்களுக்கானது இருக்குது. ஆனா செக்ரட்டரிஸ் இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நம்பர் வருது, போன் நம்பர் வருது, அதுல ஒரு இமெயில் ஐடி வருது. ஆனா அமைச்சர்கள் போய் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து 044 நான் காமிச்ச மாதிரி MC சம்பத்தினுடைய கேஸ்ல காமிச்ச மாதிரி 044 வருது. ஆனா போன் நம்பர் கிடையாது. போன் நம்பர் எப்ப விளக்கினார்கள்னா இந்த கமலஹாசன் சொன்னாரு, நீங்க வந்து கடலாசியில் எழுதாதீங்க, நீங்க வந்து நேரா வந்து டிஜிட்டல் இதுல யுகத்துல இருக்கீங்க, அதனால இதுல எழுதுங்கன்னு சொன்ன பிறகு மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணியிருக்குது. எல்லா பத்திரிகைகளும் ரெக்கார்டும் செய்திருக்கு. நானே பார்த்திருக்கேன். நானே இந்த நம்பர் இங்க போய் தான் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் பிரச்சனையாக வருகிறது. சோ இப்படி ஒரு நிலையை நீங்க எடுக்கும்போது நீங்க ஏன் உங்களுடைய ஒரு பொறுப்புள்ள ஒரு மாவட்ட செயலாளர் ரஜினி கமலும் வந்து அதிமுக இணையன்னு கேட்க வேண்டியதுல அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவு இல்ல, நான் அதுதான் சொன்னேன். இன்றைக்கு எப்படி ஒருத்தர் கருத்து சொல்றாங்களோ அது மாதிரி அவருடைய விருப்பத்தை, அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா கட்சியில சேர்ந்து நீங்க வந்து ஆலோசனை செய்யுங்க, கூட இருந்து செய்யுங்கன்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுல என்ன தவறு? கட்சியை விமர்சனம் பண்றாரு, அரச விமர்சனம் பண்றாரு, ஊழல் இருக்குன்னு சொல்றவரை போய் நீங்க வந்து கட்சியில வாங்கன்னு அழைக்கிறது, சேர வாங்கன்னு அழைக்கிறது ஊழல் சரின்னு நியாயப்படுத்துறீங்க. அவர் சொல்றது ஊழல் இல்லை. அவர் எந்த ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டும் இது வரைக்கும் சொல்லல. அவர் பொத்தம்புதுவா தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீங்க வந்து கூட இருந்து பாருங்கன்னு சொல்லி கேட்கறதுல என்ன தப்பு? தமிழறிமணியன் வந்து சரி அதை நியாயப்படுத்துறாரு, ஒன்றும் தவறு இல்லைன்றார். தமிழறிமணியன் வந்து ரஜினிகாந்தும் கமலும் தனி கட்சி தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை முன் வைக்கிறார். திமுகவுடைய வலையில கமலஹாசன் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இப்போ ஒரு எதிர்கட்சிக்கு வந்து என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பயன்படுத்தும். அந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கமலனுடைய இந்த அட்டாக், கவர்மெண்ட்டுக்கு எதிரான அட்டாக் வந்து நிச்சயமாக மு க ஸ்டாலினும் திமுகவும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது என்றுதான் பார்க்க முடியும். இதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா OPS எப்ப வெளியே வந்தாரோ அதன் பிறகு கூட ஸ்டாலின் அவருக்கு சாதகமாக பேசியுள்ளார், அசம்பிளியில் கூட அவருக்கு சாதகமாக பேசியுள்ளார். ஸ்டாலின் மட்டும் அந்த குற்றச்சாட்டை வைக்கல, அதிமுக அரசு மீது எல்லா தரப்புல இருந்தான குற்றச்சாட்டுகள். நிச்சயமாக எல்லா எதிர்கட்சி
கட்சிகளும் குற்றச்சாட்டு வச்சாங்க, பிஜேபியும் இந்த குற்றச்சாட்டை வச்சது. ஆனா திமுக ஒரு பிரதான எதிர்கட்சி, திமுக இருக்கும் நிலை வேறு, பாக்கி இருக்கும் கட்சிகள் இருக்கும் நிலை வேறு. அப்ப என்னென்ன ஆயுதங்களை இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் சரி என்னென்ன ஆயுதங்களை தங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஆயுதங்களை எல்லாம் பிரயோகிப்பார்கள். வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இருக்கும் இந்த அரசினுடைய அந்த லெஜிட்டிமசி என்ற கொஸ்டின் தான் இருக்குது. அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஒரு தனி நபராக நின்று அதிமுகவை வெல்ல செய்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துள்ளார்கள். ஒரு பெரிய ஒரு சாதனை எம்ஜிஆருக்கு பிறகு இவங்க தான் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது அப்ப ஜெயலலிதாக்கான இந்த மெஜாரிட்டி ஆச்சு, இதை எப்படி நீங்களும் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம், ஜெயலலிதாக்கு பிறகு நீங்க எப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம், தமிழக மக்களுக்கு தான் திரும்பி நீங்க செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்திலிருந்து ஆரம்பிக்கும் அந்த ஆதங்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது எங்க போய் முடியுதுன்னா இந்த கரப்ஷன் நிறைய பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது. ஆனா ஆதாரங்கள் என்ன கமல் என்ன சொல்லுகிறாருன்னா, ஆதாரங்களோடு நீங்க அமைச்சர்களுக்கு எழுதுங்கன்ற ஒரு கருத்து வெளியிடுறார். அதே இடத்துல இருந்து தான் எல்லா எதிர்கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆதாரங்களை கொண்டு வாருங்கள், அதன் பிறகு பார்க்கலாம். அப்ப ஆதாரங்கள் என்று பார்க்கும்போது நாம பெரிய இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ராங் டூயிங்னு பாத்தீங்கன்னா நெடுவாசல் பிரச்சனையில் இந்த தமிழக அரசுக்கு ஒரு நிலை இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நிலை இல்லாத நிலைமை தான் இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது, நாங்க ஒன்றும் செய்ய முடியாது என்ற பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் பேசலாமா என்ற இடத்திலிருந்து தான் நான் வருகிறேன். அடுத்ததாக ஒரு மாணவியை குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாமா? அது அவங்க ஆர்ம்டு ரெவல்யூஷன் பண்றாங்களா? அந்த மாணவனுடைய எதிர்காலமே நீங்க சிரித்து விட்டீர்களே, இதெல்லாம் நியாயமா என்ற கேள்விகள் எழுப்ப வேண்டாமா? இதெல்லாம் தான் கமலும் எழுப்பி கொண்டிருக்கிறார், அதிமுக எழுப்பி. அந்த இடத்துலதான் தமிழரை மணியன் திமுகவையும் கமலஹாசன் விலக்கி வச்சிடணும், ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார். இப்ப திமுக உடைய கருத்தை கமல் சப்போர்ட் பண்றாரு, இல்ல கமலுடைய கருத்தை திமுக சப்போர்ட் பண்ணுதுன்னா அது அதிமுகவும் எதுக்குது அந்த இடத்துல. ஆனா ரெண்டு கட்சிகளையுமே தள்ளி வைக்கணும் அப்படின்னு தமிழருவி சொல்றாரு. இல்ல அப்படி ஒரு சிச்சுவேஷனே வரலையே. அதாவது இப்போ இருக்கும் நிலைமையில திடீரென்று ஒரு தேர்தல் வந்துவிடாத ஒரு சூழ்நிலையில், நிச்சயமாக வராத ஒரு சூழ்நிலையில் 2019 தான் முதலாவது கட்டமாக தேர்தல் வரும். அதற்கு முன்னாடி இப்போ கமலனுடைய பெரும் பிரச்சனை என்னவென்றால் தன்னை சப்போர்ட் செய்ய ஒரு கட்சி கிடையாது, ஒரு கட்சி கிடையாது. ரஜினிக்கு அப்படி கிடையாது. பிஜேபி இன்னைக்கும் நாளைக்கும் நாளானைக்கும் எப்போ வேணாலும் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்குது. அதே மாதிரி தான் அதிமுக எல்லா ஃபேக்ஷனும் பிஜேபி சொன்னா ரஜினியை சப்போர்ட் தயார் பண்ண இருக்குது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் கமலை தனித்து தான் இடைப்பட வேண்டும். அப்ப கமல் எங்கெல்லாம் சப்போர்ட் வருதோ, யாரெல்லாம் அவரை சப்போர்ட் செய்கிறாரோ அந்த சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் முன்னால் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அடுத்ததாக கமல் தனி கட்சி ஆரம்பிக்கணுமா இல்ல வேறொரு கட்சியில சேர வேண்டுமா என்ற முடிவு அவருடைய முடிவு. அதையே ரஜினிக்கு பொருந்த மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குது. ரஜினியை இவ்வளோ காலம் பிஜேபி அணுகுது. 2014 பிரதமர் பிரதமர் அவரை. அதன் பிறகு எவ்வளவோ நிகழ்வுகள்ல அவரெல்லாம் அந்த ஹிந்துத்துவ கொள்கைக்கு சாதகமாக போய்கின்ற ஒரு இடத்துல தான் அவங்களோட ரசிகர்கள் தனி கட்சி தொடங்கணும் தானே சொன்னதா தான் பார்த்தோம். கடந்த நிகழ்வுகள்ல பேசுகிற போது ரசிகர்களுடைய விருப்பம் அவர் தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. இல்ல அப்படியே ஒரு பரிணமிக்கலாம், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. பிஜேபியில சேரலாம், இல்லைன்னா தனி கட்சியும் ஆரம்பிக்கலாம். தனி கட்சி ஆரம்பிச்சாலும் நல்லதுதான் ரஜினியை பொறுத்தவரை. ஆனால் தமிழவரி மணிவனுடைய ஆதங்கம் என்னவென்றால் இவர் ஏதாச்சும் ஒரு கட்சியில போய் சேர்ந்து விட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சிக்கு அவ்வளவு வலுவாகிவிடும். அப்ப ரஜினியும் கமலும் ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸாக தமிழ்நாட்டில் உதித்திருக்கிறார்கள் என்றதுக்குள்ள சான்று தான் செல்லூர் ராஜுவினுடைய ஸ்டேட்மெண்ட் சரி, தமிழருவினுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த புரிதல தான் இப்ப செல்லூர் ராஜு அழைப்பு விடுத்திருக்கிறார். கட்சி பலப்படும் அப்படின்னு யோசிக்கிறாரா? அவர் போற போக்குல சொன்ன ஒரு வார்த்தையை தவிர இது ஒன்றும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் அடிப்படையிலோ அல்லது தேவையின் அடிப்படையிலோ சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. எப்படி ஒரு அமைச்சர் பேசுறாரு, நிதானிச்சுதான் பேசியிருப்பாரு, புரிதலோடு தான் பேசியிருப்பாரு. அதை போற போக்குல சொல்றாரு, கடந்து போயிடுறாரு, அதை விட்டுறணும் பேசாமன்னா அதை எப்படி எடுத்து? நான் விட்டுறணும்னு சொல்ல, அதுல கண்டிப்பா அதை புரிஞ்சுதானே பேசியிருப்பாரு. இல்ல நீங்க விட்டுறணும் விவாதிக்கூடாதுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, அது எனக்கு புரியுது. நான் சொல்ல வர்றது செல்லூர் ராஜினுடைய பேச்சு அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கருத்து அல்ல. அவர் தன்னுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. ஒரு அமைச்சராக இருந்த காரணத்தால் அதிமுக கூட எடுத்து அவர்கிட்ட ஒப்படைச்சல, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. மரியாதைக்குரிய ஆர்கே பேசுகின்ற போது சொன்னார், பொறுப்புள்ள முதலமைச்சராக கருத்து சொல்லன்னு. கதிராமங்கலம் பிரச்சனையில் இதை விட சிறப்பாக வேற யார் எந்த அரசாங்கம் செய்திருக்க முடியும்? இன்றைக்கு கதிராமங்கலத்தில் புதுசாக போய் துறப்பண பணி மேற்கொள்ளலை, அல்லது அங்கே வர்த்தக ரீதியாக அந்த எடுக்கிற நிகழ்வும் இப்போ நடக்கலை. இது ஏற்கனவே நடந்து துறப்பணம் பண்ணி அங்கேருந்து
எரிவாயு எடுத்து அது குத்தாலத்தில் இருக்கின்ற அந்த பதப்படுத்த நிறுவனத்துக்கு நிலையத்திற்கு கொண்டு போகப்படுகின்ற குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழாய்கள் ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக அங்கு இருக்கு. இப்போ புதுசா போய் அங்க வந்து அமைக்க சொல்ல அரசாங்கம் வேடிக்கை பார்த்ததுன்னா நீங்க குற்றம் சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிறதுல அவங்க வந்து அகற்றணும், அது எல்லாத்தையும் அந்த துறப்பண கிணறுல இருந்து அந்த குழாய்களை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை ONGSக்கு எதிரான கோரிக்கை. அந்த ONGSக்கு மாநில அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கு மாநில அரசாங்கம் அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராம அரசு சொத்துக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்க்க வேண்டிய கடமையை தான் செய்து எந்த விதமான கதிராமங்கலத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சனையில் ஒரு மென்மையான தெளிவாக சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக துறப்பண பணியோ அல்லது புதுசாக வந்து வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளோ செய்வதற்கு எந்த விதமான அனுமதியும் தரமாட்டோம். சட்டமன்றத்திலேயே ஆணித்தரமாக சொல்லியிருக்கோம். பல இடங்களில் குண்டர் சட்டத்தில் அடைச்சது சரிதானான்னு அவர் இல்லை. குற்றவாளிகள் அது மாணவி, குழந்தை, வயதானவர்கள் பாகுபாடு குற்றத்தில் பார்க்கறது இல்ல. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் மாணவியாக இருந்ததனாலேயே அவங்களுடைய இயல்புகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து நியாயமா இருக்குன்றத கற்பிதான் தவறானது. அவர்கள் குற்றத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் அதில் மாணவி என்பதால் ஒரு மென்மையாக அணுக வேண்டும். பிரசுரங்கள் விநியோகம் செய்தார்கள்ங்கிறதான குற்றம். அதுக்கு குண்டர் சட்டம் அளவுக்கு தண்டிக்கக்கூடிய குற்றம். நீங்க மாவோயிசம் எப்படி ஊடுருவுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு சில அமைப்புகள் கண்காணித்து வருது. மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்ட பிறகுதானே நீங்க தண்டிக்க முடியும். அது ஏற்கனவே அவங்களுக்கு முன்கூட்டியே அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. யாரையும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் அந்த மாணவியை மட்டும் தேடி போய் கைது செய்ய வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. எந்த குற்றமும் செய்யாத யாரையும் தண்டிக்கின்ற முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபடாது. ஒரு எச்சரிக்கை தானே அது. இப்ப நீங்க ஒரு மாணவியை குண்டர் சட்டத்துல போடுறீங்க, துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பண்றாங்கன்னு ஒரு மாணவர் வந்து Facebookல போஸ்ட் போடுறாருன்னு நம்ம அரெஸ்ட் பண்றோங்கிறது இது மறைமுகமா மாணவர்களுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை தானே. நீங்க கல்லூரியில இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எச்சரிக்கை தானே. பயந்து மாணவர்கள் வரமாட்டாங்க தானே. இல்ல, அவர்கள் மீது இதற்கு முன்பு அந்த வகையான குற்றச்சாட்டுகள் எத்தனை இருக்கு, அதுல வழக்கு எத்தனை இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். எல்லா வழக்குகளையும் ஆராய்ந்த பிறகுதான் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்க புதுக்கோட்டை கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அரசோட நிலைப்பாடு சரியா புரியவே இல்லை. புதுக்கோட்டை மாணவர்கள், அரசு கல்லூரி மாணவர்கள், மன்னர் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. கல்லூரி முதல்வர் வந்து கல்லூரிக்கு விடுமுறை கொடுக்கிறாரு. போராட்டம் நடத்துறது தப்புன்னா கல்லூரி நடக்கணும், போராடுறது தப்புனா மாணவர்களை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். அங்க நீங்க விடுமுறை விடுறீங்க. இன்னொரு பக்கம் நீங்க மாணவியை வந்து குண்டர் சட்டத்துல கைது பண்றீங்க. ஒரு பக்கம் போராட்டத்துக்கு அரசு ஆதரவா இருக்கு, இன்னொரு பக்கத்துல போராட்டத்தை முடக்குது. இது என்ன ரெண்டு ஸ்டாண்டா? எதுலயுமே தெளிவில்லையா அரசு கிட்ட? இல்ல, அரசாங்கம் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் இல்ல, எதிர்ப்பாகவும் இல்ல. சரி, அப்ப எப்படி கல்லூரிக்கு நான் சொல்றேங்க, விடுமுறை கேட்டீங்கன்னு சொல்ல விடுங்க. இல்ல, அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்கிறது. சட்டம் ஒழுங்கு போராட்டம் என்பது மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாமல், பாதிப்பு இல்லாமல் எந்த போராட்டமாக இருந்தாலும், பொது அமைத்துக்கு பங்கம் விளைவிக்காத எந்த போராட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. அது அவர்களுக்குரிய கருத்துரிமை, அவர்களுக்குரிய போராட்ட உரிமை, அதுல குறுக்கிடல. ஆனால் அதே வகை அதை ஒரு அரசினுடைய பலகீனமாக எடுத்துக்கொண்டு நாம் எதை வேண்டுமானால் செய்யலாம், எந்த வகையான பிரச்சாரங்களையும் செய்யலாம், அல்லது எந்த விதமான போராட்டங்களை நடத்தலாம், அல்லது போடுவதற்கு தூண்டிவிடலாம். இந்த நாட்டுக்கு எதிராக அல்லது அமைப்புகளுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பலாம் என்று நினைத்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு செய்திருக்கிறோம். இது முக்கியமாக ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ள முடியாது சார் சொல்ல கருத்துல. அதாவது ஒரு நெடுவரிசலானாலும் சரி, கதிராமங்கலமானாலும் சரி, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் சேர்ந்த பகுதி கிடையாதா? அவங்க தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் கிடையாதா? அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது 15 வருஷமா இருக்கட்டும், 75 வருஷமா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்கே இருக்குது. அப்போ அன்னைக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலையே, இன்னைக்கு நீங்க ஏன் வந்து தெருவில் நிற்கிறேன்னு கேட்கறது ஒரு நியாயமான கேள்வியா? ஒரு அரசு கேட்கக்கூடிய கேள்வியா? ஒரு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதி பேச வேண்டிய பேச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்களுடைய ஆளுகள் அங்க போய் நின்றுக்கணும், என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சுக்கணும். அதுவரை ONGC ஆனாலும் சரி, டிஃபென்ஸ் ஆனாலும் சரி, எவனானாலும் சரி, தமிழகத்தை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு தமிழக முதல்வர் குரல் கொடுக்குறீங்கன்னா யார் குரல் கொடுப்போம்? அப்புறம் இந்த மக்கள் எங்க போய் கதறணும்? அதனால தான் இந்த மாதிரியான மெத்தனை போக்குனால தானே விவசாயிகள் இன்னைக்கு போய் டெல்லியில் நிற்கிறாங்க.
ஏனென்றால் உங்களால் முடியாது, இந்த அரசாங்கத்தினால் முடியாது, இந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யாது என்று விவசாயிகளுக்கு 100% தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இங்க சென்னையில வந்து இங்க ஃபோர்ஸ் இன்சார்ஜுக்கு முன்னால நிக்கிறேன், அங்க வந்து நின்னா குண்டர் சட்டத்தில் அவங்களையும் பிடிச்சி உள்ள போட்டுவீங்க. ஆனா இந்த ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை டெல்லியில் இருக்கிறதுனால அவங்க வந்து சவுத் பிளாக்லயும் நார்த் பிளாக்கு முன்னால அந்த ரோட்ல போய் நின்று போராடினாங்க. அதை விட பெரிய செக்யூரிட்டி ஏரியா இந்தியாவிலே வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஏரியால போய் நின்ன பிறகு கூட அவங்கள வந்து அங்கிருந்து ஒதுக்குனாங்களே தவிர அவங்க மேல பெரிய குண்டர் சட்டம் பாயல, ஒரு சட்டமும் பாயல. அதே மாதிரி ஒரு மாணவி வந்து, இந்த மாணவி பத்தி நாம 2 பேரும் எப்பாச்சும் கேட்டிருக்கோமா? நான் வந்து ஜேர்னலிஸ்ட்ல இருக்கேன், 25 வருஷமா வந்து பத்திரிகை துறையில் இருக்கேன். இந்த மாணவியை பத்தி நான் கேட்டது கிடையாது. சின்ன சின்ன கேசுகள் வழக்குகள் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். அதற்காக ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்ததுனால, போலீஸினுடைய அடக்குமுறையை வந்து இவங்க வந்து எதிர்த்ததுனால இவங்க மேல குண்டர் சட்டம் பாயுது. இது என்ன மாநிலமா இல்ல என்ன போலீஸ் ஸ்டேட்டா? இப்ப இங்க முதலமைச்சரே கிடையாதா? இது தேர்ந்தெடுத்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாதா? இல்ல, சேலத்துல நடந்ததுனால சேலத்துல இன்னொரு தலைவி உருவாக கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு செய்கிறார் என்று நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்க மறுக்கணும் இல்ல. அதாவது ஆர்கே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு மாணவி அனுதாபத்தோடு அணுகியிருக்கணுன்ற பொருள் அவர் பேச ஆரம்பிச்சவர், முதலமைச்சருக்கு போட்டியா ஒரு மாணவி வந்துருவாங்கன்னு சொல்லி ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்ல, அப்போ அவங்கள வந்து ஒரு வலிமையான ஒரு சக்தியா காட்டுறாரு. ஒரு அவங்களுக்கு பின்னணி அதுல என்ன தவறு? ஜனநாயக முறைப்படி அவங்க போராட்டம் சொல்ல வர்றது விடுங்க. அவங்களுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து முதலமைச்சர், ஒரு மாணவி வந்து முதலமைச்சராக முடியுமா? அவங்களுக்கு பின்னால ஒரு இயக்கம் இருக்கு, அவங்களுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியினுடைய பிரதிநிதியா அவங்க வந்து அங்க ஜனநாயகத்தால் அனுமதிக்கப்பட்ட அமைப்புகள் தானே சார் அவங்க. வேற யாராவது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஜனநாயகத்தால் அனுமதிக்கப்பட்ட அமைப்புகளில் அவர்கள் ஜனநாயக பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அவர்களுடைய பிரச்சாரங்களும் அவருடைய இயக்கத்தினுடைய பின்னணியும் அரசாங்கத்திற்கு விரோதமா இருந்ததுன்னு அரசு என்னைக்காவது அது சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்கா? என்ன அவங்களுடைய அமைப்பு சார்ந்த பின்னணியோ நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ ஜனநாயகத்துக்கு விரோதமானதாக இதுவரைக்கும் இருந்திருக்கா? 6 வழக்குகள்னு சொல்லியிருக்கீங்களே, 6 வழக்குகள்லயுமே ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவங்க ஈடுபட்டிருக்காங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவித்திருக்கிறார்கள், பொதுமக்களை தாக்குனாங்க, வன்முறையில் ஈடுபட்டார்கள்னு அரசு இந்த 6 வழக்குலையும் எங்கேயாவது ஒரு முறை நிரூபித்திருக்கிறதா? நீங்க குண்டர் சட்டம் சாதாரணமாக ஒருத்தர் மேல போட முடியாது. அதுக்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது. அந்த வரைமுறைகளின்படி அவர் குற்றம் செய்தால்தான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் அதை எடுத்திருக்காங்க. அவர்கள் தவறு செய்யாதவர்கள் என்றால் அதை அவர்களுக்கு முறையீடு செய்வதற்கு, அவர்கள் நீதி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் நம்முடைய அமைப்பில் இருக்கின்றன. அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று அரசு கருதுகிறது. அந்த குற்றத்திற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுல இருந்தெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க ரஜினி கமலுக்கான அழைப்பை விடுக்கிறாங்கன்னு பேசுறதா பாக்குறதா? அப்படிதான் நிச்சயமா மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது. அதனால வந்து ஒரு ரஜினியை பத்தி பேசினாலும் கமலை பத்தி பேசினாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. குடிநீர்ல இருந்து, கதிராமங்கத்துல இருந்து, சேலத்துல இருந்த மாணவி கையில இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள். அதாவது ஃபேஸ்புக்ல ஒரு கருத்து போட்டா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண, பாண்டிச்சேரியில் ஒரு முறை நடந்திருக்குது. சிதம்பரத்துக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிக்கிறார் ஒருத்தர், அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்ததுன்னு நான் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். இதுல இருந்து எல்லாம் திசை திருப்பி விடணும். அதாவது கடைசியாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து இவ்வளவுதான். இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுங்க, போலீஸ் ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறார். அவரை வந்து நீங்க வந்து ஏதாச்சும் எதிர்த்து பேசினால் உங்களுக்கு இதுதான் கதி, எல்லாரும் மேலேயும் குண்டர் சட்டம் பாயும். அதை வந்து அப்படியே வந்து ஒரு மறையில் வைத்துக் கொண்டு ரஜினி கமல்னு பேசிக் கொண்டிருந்தால் மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். எல்லா நியூஸும் பார்ப்பாங்க, எல்லாரும் ஹாப்பி ஆயிருவாங்க, ஊடகங்களும் ஹாப்பி ஆயிருங்கிற ஒரு கருத்துல தான் நடந்து கொண்டிருக்குதுன்னு நான் கருதுறேன். இல்ல, பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்றதுதான் எனக்கு சம்பவத்தை அவர் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் அவருக்கு நிறைய சப்போர்ட் சம்பவம். 2வது, இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் செயல்படல, முதலமைச்சர் வந்து இயங்கல, முதலமைச்சர் எதுலையும் கருத்து சொல்லன்னு இந்த தொடக்கத்தில் ஆரம்பிச்ச ஆர்கே கடைசியில் வந்து இப்போ முதலமைச்சர் ஒரு சர்வாதிகாரியாக போலீஸ் ராஜ்யம் நடத்துகிறார் என்று முடிக்கிறாரு. அதிலிருந்தே அவருடைய முரண்பாடுகள் தெரியும். அதனால இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இங்க இருக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த எந்த வடிவத்தில் இன்னும் பார்த்தீங்களா, நீங்க எத்தனையோ பெண்கள் நக்சலைட் தீவிரவாதிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதையெல்லாம் வந்து இப்போ புது எக்ஸாம்பிள் சொல்லுங்களா சார்? ஏன் எத்தனையோ உண்டு.
ஒரு மாணவி வந்து நக்சலா இருந்து குண்டர் சட்டம் பாய்ந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். எங்க மாணவி வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு மாணவியா இருந்தவங்க செய்யலன்றதுக்காக செய்யவே கூடாதுன்னு இருக்கா? பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா? நீங்க வந்து அதாவது நீங்க என்ன சொல்லுவீங்க, வேறொரு விவாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துது, இது சட்டத்தை கையில் வச்சுட்டு நரேந்திர மோடி ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் எடுக்கிறாருன்னு சொல்லுவீங்க. இப்போ டெல்லியில பாதுகாப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்றீங்க. ஆக நீங்க வந்து கருத்து அரசுக்கு எதிராக போராடினா குண்டர் சட்டம்ங்கிறதான இப்ப சர்ச்சை. அப்படி பேராசிரியர் ஜெயராமன் வந்து திட்டம் வேணான்னு சொல்றாரு, அவர் மீது குண்டர் சட்டம் பாய்கிறது. இந்த மாணவி இந்த திட்டம் வேண்டாம், மக்களுக்காக தானே அவங்க போராடுறாங்க, தனிப்பட்ட சுயநலத்திற்காக வளர்மதிக்காக அவங்க போராடுறாங்க, ஜெயராமனுக்காக அவங்க போராடுறாங்க, தனிப்பட்ட ரீதியில சுயநலத்துக்காக போராடுறாங்கன்னா பரவாயில்ல. அந்த பகுதி வாழ் மக்களுடைய பிரதிநிதியாக யாரோ ஒருத்தர் அதை முன்னெடுக்கணும்ல, அப்படித்தானே அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதுல அரசு என்ன சொல்லுதோ அந்த குரல்ல தானே அவங்களும் பேசுறாங்க. அவங்களுடைய கருத்தையோ அவங்களுடைய உரிமையோ அவங்களுடைய முயற்சியோ நான் குறை சொல்லல. ஆனால் இந்த நாட்டில் ஒரு அரசு சொத்தை இல்ல அரசு நிறுவனத்தை இல்ல அரசு ஊழியர்களை, அரசு சொத்தை வந்து தடுக்கிறதோ நிறுவனத்தை தடுக்கிறதோ அல்லது அரசு அதுக்கு அத்துமீறி நுழையிறதோ சட்டப்படி தவறா இல்லையா? அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தை இவர்கள் தாக்க முயற்சிக்கின்ற அல்லது நுழைய முயற்சிக்கின்ற பொழுது, அதில் அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களை தடுக்கின்ற பொழுது மாநில அரசாங்கம் வேடிக்கை பார்க்க முடியுமா? நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? நீங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமா இருக்கும், அதுக்காக நான் நேராக போய் ஜெயில ஓடிச்சிட்டு உள்ள போறேன்னு சொல்ல முடியுமா? போலீஸ் நிலையத்தை தப்பா ஒரு காவலர் நடந்துட்டாருன்றதுக்காக போலீஸ் போய் அட்டாக் பண்ணா சட்டம் வேடிக்கை பார்க்க முடியும்? கதிராமங்கலத்துல வைக்கோல் கொளுத்துனது காவல்துறைன்னா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. காவல்துறை தான் அந்த நடவடிக்கை செஞ்சாங்க, பேசினாங்க, மக்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு. இல்ல நீங்க தவறு செஞ்ச யாரும் தானா வந்து நான் தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கிறது இல்லை. நம்ம வந்து உணர்ச்சி வயப்பட்டு அத்துமீறிய சில நேரங்களில் கும்பல் சேருகின்ற பொழுது அதில் ஒரு சமூக விரோதி ஊடுருவுகின்ற பொழுது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு தவறும் நடக்குது. அதை தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கா, அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இல்ல, என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், மக்களுடைய அந்த கோரிக்கைக்கு ஏதாச்சும் ஒரு பதில் நீங்க கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன பதில் கொடுக்குறீங்கன்னா, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்ல, இது மத்திய அரசாங்கத்தினுடைய சொல்றீங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து. இதுதான் இங்கதான் பிரச்சனை வருது தவிர, சார் நீங்க திசை திருப்பின மாதிரி அவரு நல்ல சர்வாதிகாரி இருக்காரு, இது இருக்காரு, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் பல இடத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு பதில் அரசாங்கத்தினுடைய கிடையாது. அடக்குமுறை தான் எல்லா இடத்துலயும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன அடக்குமுறை அரசாங்கமாக மாறிவிட்டதா, இல்ல போலீஸ் தான் உங்களை வழி நடத்துதா, இல்ல போலீஸை ஆளுகின்ற ஐபிஎஸ்ஐ ஆளுகின்ற மத்திய அரசு தான் உங்களை வழி நடத்துகின்ற கேள்வி எல்லாம் சாதாரணமாக வரக்கூடியதுதான். இல்ல, எங்களை யாரும் வழிநடத்த தேவையில்லை. எங்களுக்கு வழிநடத்துவதற்குரிய தகுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எந்த பலகீனமும் எங்களிடத்தில் இல்லை. ரெண்டாவது, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு தொழிற்கூடம் இருக்கு, அல்லது இப்போ ஆவடியில் டைம் ஃபேக்டரி இருக்கு, அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். இப்போ அது வந்து அந்த பகுதியில் போறவங்களுக்கு அவங்க எல்லைக்குள்ள போக சொல்ல ஒரு தடை ஏற்படுத்துறாங்க. அதை தாண்டி போறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காக நாங்கள் இப்போ ஆவடியில் இருக்கவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அந்த நிறுவனத்தை அகற்றுங்க, இந்த நிறுவனத்தினால எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி போராடினா அது நியாயமா கூட இருக்கலாம். ஆரம்பிச்சு வேற எங்கேயோ கொஞ்ச தூரம் பயணப்பட்டு நம்ம இதை நிறைவு இருக்கிற ஒரு அரசாங்க நிறுவனத்தை அகற்றணும் சொல்லி அதுக்கு மாநில அரசாங்கம் நீ கூட வந்து அடுத்த இதுல நம்ம இன்னும் விரிவா பேசலாம். கமல் ரஜினில ஆரம்பிச்சோம், கொஞ்சம் அதையும் பேசிடுவோம். கமல் ரஜினி வந்தா மாற்றம் வரும் அப்படிங்கிற பார்வை இருக்கு, அது வாய்ப்பு இருக்கா? வெற்றிடத்தை நிரப்புவதற்கான சாத்தியக்கூறு நிச்சயமாக கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேலசி வந்து வெற்றிடம் இருக்குங்கிற ஒரு ஃபேலசி தான். அதாவது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்த டைம்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அது ஒரு பெரும் ஆளுமைகளாக இருந்தது. அந்த பெரும் ஆளுமைகளுடைய காலங்கள் முடிந்து விட்டது. இனி அடுத்ததாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் பெயரில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் வந்து எல்லாரும் சமம், ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் ஆக முதல்வர் இருக்கும் ஒரு சிஸ்டத்தை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அதனால வெற்றிடம் கிடையாது. அதாவது இப்போ இருக்கும் அரசாங்கத்தில் வந்து வெற்றிடம் இருக்கு என்று அரசாங்கமும் நம்புகிறது, ரஜினி கமல் போன்றவர்களும் சில மக்களும் நம்புகிறார்கள்.
அதிலிருந்து உதித்து வரும் பிரச்சனைகள் தான். ரஜினியோ கமலோ சினிமா துறையில் ஒரு பெரும் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரவில்லை, அரசியல் மாற்றம் கொண்டு வருவார். வந்த அலைன்மெண்ட் மாறுமா, கூட்டணி தொடர்பான அலைன்மெண்ட்ஸ் மாறுவதற்கான நிச்சயமாக அவங்களுக்கு கிளீன் இமேஜ் இருக்கு. அதாவது சினிமா துறையில் அவர்கள் என்னென்ன சாதித்தார்கள் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. சினிமாக்கள் மட்டும்தான் அதுக்கு சாதகமா இருக்குது, சான்றாக இருக்கிறது. சோ நிச்சயமாக வந்துவிட்டால் ஒரு பெரும் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு சினிமா துறையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் சினிமா துறையில் இருந்து வந்து அரசியலில் தன்னை அறிமுகப்படுத்தி நிலைப்படுத்தி ஆட்சியை பெற்றதாக வரலாறு இல்லை, வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அதனால அது சிவாஜி கணேசனிலிருந்து எல்லாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சிவாஜி கணேசன் உச்சகட்ட நடிப்பு துறையில் இருந்த போதே அதில் வெற்றி பெற முடியாமல் போனவர். இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய அந்த இறுதி கட்டத்தில் இருப்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் வெளியேறுகின்ற சூழ்நிலை இருப்பவர்கள், வெளியேறுகின்றவர்களுக்கெல்லாம் புகலிடம் அரசியலாகவும் சின்னத்துறையாக செல்வராஜ் அழைக்கிறாருன்னு தெரியல. இவ்வளவு தூரம் சொல்றீங்க, செல்வராஜ் அழைக்கிறாருன்னு தெரியல. சரி, ஒரு இடைவெளி எடுத்துட்டு பேசலாம். இடைவெளி எடுத்துட்டு நம்ம பேசலாம். ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் தினமும் சந்திச்சுட்டு வர்றாங்க. ஒன்று, தக்காளி வெங்காயம் விலை உயர்வு, கடுமையாக விலை உயர்ந்திருக்கிறது. இன்னொன்று, சென்னையில் குடிநீர் பிரச்சனை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்குது, சென்னையில் அதிகமாக இருக்குது. பதிவு செஞ்சால் ஒரு வாரம் ஆகுது தண்ணீர் வர்றதுக்குன்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளாக ஏற்படாத ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வறட்சி, மழை இல்லாத காரணத்தில் இயற்கையினுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு இன்றைக்கு மீட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி சென்னைக்கு நீர் ஆதாரங்களாக இருக்கின்ற இடங்களெல்லாம் இன்றைக்கி நீர் இல்லாத நிலையும், நீர் கிடைக்காத ஒரு சுகமான சூழ்நிலையில் இன்றைக்கு ஓரளவுக்கு அதை கையாண்டிருக்காங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் அதற்கான முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு போரூர் அருகில் கிடைச்ச தண்ணியை கூட கொண்டு வந்து சுத்திகரிப்பு பண்ணி இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இது இயற்கையால் ஏற்பட்ட பாதிப்பு. அந்த பாதிப்பால் ஏற்பட்ட பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்து தான் செஞ்சிட்டு இருக்கோம். அதில் ஒரு சில இடங்களில் பற்றாக்குறை இருக்கிறது என்பது உண்மை. அதை போக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தக்காளி வெங்காயம், தக்காளி இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பையிலலாம் வந்து 300 கிலோ தக்காளியை கொள்ளடிக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. மும்பையில் 300 கிலோ தக்காளியை கொள்ளடிச்சிட்டு போகிறான். அப்போ தங்கத்தை கொள்ளடித்தது இதெல்லாம் போக இன்றைக்கி தக்காளி கொள்ளடிக்கிற அளவுக்கு இந்தியா முழுக்க வந்திருக்கு. இதில் என்னென்னா, அந்த தக்காளி விளைகிற இடங்களில் இது மழை அதிகம் பெஞ்சு நாசம் ஆயிட்டதுனால தக்காளி உற்பத்தி குறைஞ்சதுனால இந்த ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இதெல்லாம் ஃபேக்ட். வறட்சி, தண்ணி குறைஞ்சிருச்சு, நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு, ஏரியில தண்ணி இல்லைன்னு சொல்றதோ, இல்ல தக்காளி விளைச்சல் குறைஞ்சிருச்சு, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் விளைச்சல் குறைஞ்சதுனால வரலங்கிறதுலாம் ஃபேக்ட். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடர்பாடுகளை சரி செய்வதற்கு, மக்கள் பாதிப்படையாம செய்வதற்கு அரசு என்ன செஞ்சிருக்குங்கிறதா இல்ல, அரசு என்ன நடவடிக்கை எடுக்கல. நீங்க கேட்கறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இல்லாத தக்காளியை செயற்கையா உற்பத்தி பண்ணி தரணும் எதிர்பார்க்குறீங்களா? நீங்க அதாவது இருக்கிறது தான் பகிர்ந்து தர முடியும். ஒரு திடீர்னு வந்து ஒரு அழிவு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தக்காளி உற்பத்தியே இல்லைன்னு சொல்ல ஒரே நாளில் உற்பத்தி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தால் அரசாங்கம் நிச்சயம் செஞ்சு தரும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இதை வந்து சரிப்படுத்துறதுக்குரிய முயற்சிகள் எல்லா அரசாங்கங்களும் எடுக்கப்படுது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்த பாதிப்பு, தமிழ்நாட்டில் பாதிப்புன்னா இப்போ ஆந்திராவில் இருந்தால், கர்நாடகாவில் இருந்தால், கேரளாவில் இருந்தால் தக்காளி கொண்டு வந்துட முடியும். அதுக்கான இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த பாதிப்பு இருக்குது. மும்பையிலிருந்து எல்லா இடங்களையும் அது பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்கு. அதனால வேற இடங்கள்லேருந்து வாங்க முடியாது. அதனால வந்து அரசாங்கம் இதை கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்துறத குறைச்சிக்கலாமா? தண்ணியையும் தக்காளி வெங்காயத்தையும் தீர்வு அதுதானா? அதான், அதாவது ஒரு பாட்டில் தண்ணிக்கு வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சு விற்றா கரெக்டாக இருக்கும். அம்மா தண்ணி என்னாச்சுன்னு தெரியல. இனி அடுத்த இந்த அரசாங்கத்தினுடைய பெரும் பிரச்சனை என்னவென்றால், இவர்களுக்கு என்ன இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த இதே கிடையாது. அந்த அந்த ஒரு ஃபோர்த்தவுட்டும் கிடையாது. என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் சிலபஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது கடைசியில் இப்போ தான், முந்தானேத்து தான் ஒரு அரங்கமே நடந்திருக்கிறது. 10-15 வருஷத்துக்கு பிறகு இப்போ சிலபஸ் ரிவைஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரும் கூட்டம் போட்டிருக்காங்க. என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்ஜிடியில், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒரு கேஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இனியும் அந்த கடல்ல இருந்து தண்ணி எடுத்து
சுத்திகரிப்பு செய்யறது நெமிலியினுடைய செகண்ட் ஃபேஸுக்கான அந்த பெர்மிஷன் அது வந்து என்ஜிடியில் இருக்கு. அந்த கேஸ் அங்க ஸ்டே ஆர்டர்ல இருக்கு. இந்த ஸ்டே ஆர்டர் ஏன் வெக்கேட் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த அரசாங்கத்தினாலன்னு கேட்டா, இது உங்களுக்கு வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, அதனால வந்து இதுல எல்லாம் கவனம் கிடையாது. இதுதான் ஒரு தலையாய பிரச்சனையா இருக்குது. கடல் நீரை இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து கடல் நீரை சுத்திகரிப்பு தான் ஒரு வழியாக நமக்கு தோன்றுகிறது. அதனால தான் மீஞ்சூர்லையும் சரி நெமிலியிலையும் சரி ஃபேஸ் 1ல வந்து இந்த மாதிரி பிளான்ஸை நிறுவனம். அப்போ அடுத்ததாக அது எக்ஸ்பான்ஷன் தான், வேற வழியே கிடையாது. சென்னையினுடைய குடிநீருக்கு இனி வந்து வீராணத்தை நம்பியோ இல்லை நெய்வேலியை நம்பியோ இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இதுதான் ஒரு வழியாக எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக இது செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு கடல்ல அடுத்த பிரச்சனைகள் வரும். அது நாம we have to பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கூட இப்ப தண்ணி தருவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் குறையுது, விவசாயம் பண்ண முடியல, குடிநீருக்கு பாதிக்கிறோம். அதுல இருந்து நமக்கு தண்ணீர் வருவதற்கு காஞ்சிபுரம் திருவள்ளூர்ல இருந்து தண்ணி வருவதற்கான வாய்ப்புகளும் அடைபட்டு போயிடுச்சு. ஆமா, அதனாலதான் கடல்ல இருந்து சுத்திகரித்து செய்து எடுக்கிறது தான் ஒரு வழி என்று வந்துவிட்ட பிறகு என்ஜிடியில் ஒரு கேஸ் இருக்கும்போது ஏன் அந்த கேஸை வந்து வெக்கேட் பண்ண மாட்டேங்கிறான்னு புரிய மாட்டேங்குது. அடுத்ததாக இங்கிருந்து இப்போ சின்ன வெங்காயத்தில் ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து நமக்கு சின்ன வெங்காயம் வருது, ஒரு 40-50 டன் வருது அன்றாடும். அதில் வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிடுச்சாமா. அதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது என்று நமக்கு தான். அப்போ ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதனுடைய ஒரு பிளானிங், என்னென்ன பயிர்கள் எங்கெங்க செய்ய வேண்டும் என்ற அந்த பிளானிங் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து விவசாயிகளுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு இடத்தில் மாநில அரசாங்கம் கிடையாது. இதுதான் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த எவ்வளவோ எக்ஸ்பர்டீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தா கூட, ஒரு MS சாமிநாதன் ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டில் இருந்தா கூட, ஒரு விவசாயிகளுக்கு உணர்த்தக்கூடிய இடத்தில் அரசாங்கம் கிடையாது. அந்த மான்சூன் ஃபோர்காஸ்ட்டை வச்சு, அதே போல சாயில் கண்டிஷன்ஸ் வச்சு உணர்த்தக்கூடிய இடத்தில் அரசாங்கம் கிடையாது. அரசாங்கம் வந்து வேற இது எவ்வளவோ கவனங்கள் இருக்குது, அதுல எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அதாவது போன் நம்பர் எடுக்கணும், இளைஞரத்துல இருந்து அட்ரஸ் எடுக்கணும், இதுல எல்லாம் கவனமா இருக்கிறாங்க. கமல் ரஜினி என்ன பண்றது, இதெல்லாம் தான் பிரச்சனை. என்ன விளைவுகளை இதை ஏற்படுத்துங்கிறத ஒரு சிறிய இடைவெளி எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுக அரசு 4 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. நேற்று சேலத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாக பார்த்துட்டு வரீங்க அரசியல் நிலவரத்தை, தமிழக அரசியல் நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை, அது முதலமைச்சர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துருச்சு இதில், சட்டசபையில். 2மே வந்து தோல்வி அடைந்தது. அப்போ அந்த ஒரு நிலையில் நம்ம யார் இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தால், நிச்சயமாக அந்த 122 MLAs கூட இருக்கிறவங்க, அதாவது எடப்பாடி கூட இருக்கிறவங்க, என்னதான் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தினகரன் மறுபடியும் ஆக்டிவ் அரசியலுக்கு வந்தால் கூட இந்த அரசாங்கம் நீடிப்பதுதான் அவர்களுக்கும் நல்லது என்ற ஒரு கருத்தில் தான் எல்லாருமே இருக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம இது கவுண்டம்பாளையம் MLA வந்து ஆறுகுட்டி வந்து சேர்ந்ததனுடைய ஒரு விளைவாக அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு மொமெண்டம் வந்திருக்குதோ அந்த ஒரு தோற்றமும் வந்திருக்குது. அதாவது பலம் கூடியிருக்கு என்ற ஒரு நிலையில் தான் நானும் பேசுகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஆறுகுட்டி தான் முதல் முறையாக இந்த இவர்களை விட்டு விலகி OPS இடம் செல்கிறார். அப்போ OPS வந்து அவர் திரும்பி வருகிறார். அதற்கு உள்நோக்கங்கள் கற்பிக்கப்படுது. என்னதான் உள்நோக்கம் கற்பித்தாலும் கடைசியில் ஒரு MLA வந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டார் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ 123 ஆகிவிட்டது. இவங்களுடைய இந்த 123 பேரை வந்து கலைத்து விட முடியுமான்னு பார்த்தா, அது எவ்வளவோ முயற்சிகள் நடைபெற்றுள்ளன. இதுவரை நடவாத ஒரு செயல் வந்து இனி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு அதிரடியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தால் மட்டும்தான். அதாவது இப்ப இருக்கும் நிலையில் வந்து எல்லாருமே அந்த கூவத்தூரினுடைய ஒரு விளைவு என்னென்றால், கூவத்தூரில் வந்து அடித்து ஆணித்தனமாக இவர்களிடம் கூறப்பட்டது, நீங்கள் ஒன்றாக இருந்தால் தான் அரசாங்கத்தை காப்பாற்ற முடியும், நீங்கள் ஒன்றாக இருந்தால் தான் உங்களுக்கே MLA பதிவு இருக்கும், அடுத்த ஒரு முறை நீங்கள் அரசியலுக்கு சென்று ஒரு களம் கன்று தேர்தல் கன்றீங்கன்னா நிச்சயமாக அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களால் வெற்றி பெற்று திரும்பி வர முடியாது என்ற இது வந்து எல்லா MLAக்கும், குறிப்பாக அதிமுக MLAகளுக்கு தெரிந்த ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக இவர்கள் எல்லாம் கூட இருப்பத்தான் நினைப்பார்கள் என்ற ஒரு கருத்தில் தான் சொல்கிறார். ஆனால் 2019 இந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுவரை இந்த அரசாங்கம் இப்படியே எப்படியாச்சும் ஓடிக்கொண்டு விடும் என்றுதான் நான் காணுகிறேன். இப்ப ஆறுகுட்டி MLA போனதுனால OPS தரப்புல இருந்து த்ரெட் இல்ல அப்படின்னா கூட தினகரன் தரப்புல இருந்து த்ரெட் இல்ல இந்த ஆட்சிக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? 35க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அந்த அளவுலையும் அவங்க எந்த விதமான த்ரெட்டும் இருக்காது ஆட்சிக்கு. இல்ல, தினகரன் யோசிக்க வேண்டியது, சசிகலா யோசிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த அரசாங்கம் இருக்க வேண்டுமா இல்ல அடுத்த ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வி மட்டும்தான் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு அதிமுக அரசாங்கம் இருக்கும் வரைதான்
இப்ப இருக்கிற அளவுக்கான ப்ரொடெக்ஷனோ இப்ப இருக்கிற அளவுக்கான அந்த சலுகைகளோ அவங்களால் அனுபவிக்க முடியும். அடுத்த ஒரு திமுக அரசாங்கம் வந்துவிட்டால் யாருக்கு? சசிகலாவுக்கும் தினகரனுக்கும். அதாவது ஒரு அதிமுக அரசாங்கம் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு தீங்கு சலுகைகள்னா என்ன, எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? இல்ல எவ்வளவோ கேசுகள் இன்னும் இருக்குது. ஃபீரா கேஸ் இருக்கு, ஃபீமா கேஸ் இருக்கு, போயஸ் கார்டன் தோட்டம் மறுபடியும் எடுத்து அது வந்து மெமோரியலா பண்றதா இல்ல அரசாங்கத்தை கொண்டு செலுத்த வேண்டியதா, இந்த மாதிரியான அடுத்து ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் போடலாம். அந்த 100 கோடின்னு சொன்னீங்களே, இந்த ஜெயலலிதா மேல 100 கோடி வந்து அபராதம் விதித்தார்கள். இந்த அபராதம் வந்து என்ன நிலையில் இருக்குன்ற ஒரு தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதற்காக கோர்ட்டுக்கு செல்லலாம். அப்போ அது அதிமுக அரசாங்கமும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் எல்லாம் வந்து ஒரு தீய சக்தியாக மாற்ற, அதாவது ஜெயலலிதா என்ன வார்த்தைகளை கருணாநிதி மேல பிரயோகித்தார்களோ அதே வார்த்தைகள் திரும்பும் ஜெயலலிதா மேலே பிரயோகிக்க வேண்டிய ஒரு இடத்தில் வந்து விடார்கள். அதாவது அதிமுக அரசாங்கம்னுடைய நீடிக்கத்தான் தினகரனுக்கும் அதே போல சசிகலாவுக்கும் சேஃப்டியை தவிர அவரை கவிழ்த்து விட்டால் இல்லைன்னா அவருக்கு பிரஷர் கொடுக்க நிச்சயமாக இவர்களுடைய நிலையும் சரிந்து விடும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒன்றும் நிச்சயமாக வரமாட்டார்கள். அடுத்து வரும் அரசாங்கம் அவர்களை நிச்சயமாக பழிவாங்கும், குறிபார்க்கும், இந்த பிரச்சனையை நீடிக்கும். அதனால அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிக்குமா? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு இந்த 4 ஆண்டுகளை முழுமையாக நிறைவேற்றும் என்பதை இன்னைக்கு சொல்லலை, தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். இதுக்கு ஒரு உதாரணம், இந்த அரசாங்கத்தை சட்டசபையில் நம்பிக்கை வாக்கு கோருகின்ற பொழுதே இந்த அரசாங்கம் விழுந்துவிடும் என்று சொன்னவங்கெல்லாம் உண்டு, கணித்தவர்கள் உண்டு. ஆனால் அதை மீறி நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று நம்பிக்கையை நிரூபித்திருக்கிறோம். அதற்கு பிறகு சட்டப்பேரவை தலைவர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வந்து அதிலையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் முதல்ல அதிமுகவிலிருந்து ஒரு 12 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தின் போது எதிர்த்து வாக்களித்தார்கள். அதே 12 பேரில் அடுத்து சபாநாயகர் மீது நம்பிக்கை தீர்மானம் வருகின்ற பொழுது, நம்பிக்கையின்மை தீர்மானம் வருகின்ற பொழுது 11 பேர் தான். அப்போவே மரியாதைக்குரிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் அவர்கள் ஆதரித்து அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு சபாநாயகர் ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க. ஆக 11 பேர் எதிர்ப்பாக இருந்தாங்க. அந்த 11 பேரில் நேற்றைக்கு ஒருவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து, அதுவும் இந்த முதல் ஆர்கே அவர்கள் சொன்னது போல முதல் அந்த முயற்சியில் ஈடுபட்டவர் தன்னுடைய முயற்சியை சரியான முயற்சி இல்லை, நாம் ஒரு தவறான பாதையில் போய்விட்டோம் என்பதை உணர்ந்து மீண்டு வந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கி ஒரு 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. 10 பேரில் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விரைவில் வந்துடுவாங்க. இது அதிமுகவினுடைய நிலைமை. ஆனால் இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர்களுடைய முயற்சி முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது. சட்டமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை, ஒற்றுமையை உறுதிப்படுத்தி இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை உருவாக்கிய அரசாங்கம் தொடர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் முழுமையாக இருக்கு. அதுக்கு உதாரணம், இன்னைக்கு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலம் வேணா அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம், மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அது வந்து ரஜினி சொல்லலாம், கமல் சொல்லலாம், ஸ்டாலின் சொல்லலாம், எல்லாரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை போய் நம்ம பங்கு கேட்க வேண்டாம். அதனால அவர் வந்து அவருடைய உரிமை, எதிர்பார்ப்பு, அவருடைய விளம்பர யுக்தி அது வேற. ஆனால் சட்டமன்றத்தில் என்ன பெரும்பான்மை இருக்கிறதோ அதுதான் இந்த நாட்டு அரசியல் சட்டப்படி ஆட்சி நடத்துகின்ற உரிமையை தரும். அதுதான் மக்களிடம் வந்து அதிகாரம் செலுத்த முடியும். அதனால் அந்த உரிமையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், முறையாக இருக்கிறோம். தேர்தல் வர சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு, யாருக்கு வந்து செல்வாக்கு இருக்குன்றதை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் நிரூபிப்போம். எந்த விதமான அச்சமும் இல்ல. நான் முடிச்சிடுறேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றவே முடியாது. இந்த அரசாங்கம் மானிய கோரிக்கைகளை சந்திப்பதற்கே பயப்படுகிறது. அதில் பிரச்சனைகளை வந்து இவங்க எதிர்கொள்ள முடியாத நிலையில் இன்றைக்கு அதை ஒத்தி வச்சுட்டாங்க. மானிய கோரிக்கைகளை விவாதிக்காமையே வந்து இந்த சட்டமன்றத்தை வந்து முடக்கிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மானிய கோரிக்கையில் எந்த மானிய கோரிக்கையிலும் எந்தவித எதிர்த்து வாக்கும் இல்லாமல் இன்றைக்கு முழுமையாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏகமனதாக இல்ல, எதிர்ப்பு இல்லைன்னா ஏகமானது தானே.
எதிர்ப்பில்லாமல் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட சட்டமன்ற நேரம் இல்ல, 4 வருஷம் இருப்பீங்கல்ல, நிச்சயமா அந்த மகிழ்ச்சியோட ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல வரது இதுதானே, 4 வருஷம் இருக்க போறோம் இல்ல. அதே சபாநாயகர் நம்பிக்கையின்மை தீர்மானம் வருகின்ற பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தவறாக நடந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டு உரிமைக்குழு முடிவெடுத்து அந்த உரிமைக்குழுவினுடைய முடிவை 6 மாதங்களை நீக்க வேண்டும் என்று சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையில் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அதிமுக உறுப்பினர் கரெக்டா இருக்காங்க, திமுக உறுப்பினர்கள் தான் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு தங்கள் பதவிக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நம்ம இணைப்பு குறித்து என்ன பார்க்கிறது? இல்ல, இணைப்புக்கு இனி வாய்ப்பே கிடையாது. அதாவது இப்போ வந்து இபிஎஸ் கொஞ்சம் ஹைல இருக்காரு, இவர் வேற ஆறுக்குட்டி வந்ததுனால இனி அடுத்ததாக அந்த கேம்ப்ல தான், ஓபிஎஸ் கேம்ப்ல தான் அடுத்த சலசலப்பு வந்து கொண்டு இருக்கும். இவ்வளவு நாள் வந்து நம்ம அதிகாரத்தை விட்டு விலகி விட்டோம், ஏதோ ஒரு வணியில வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆவார் என்று நம்பி வந்து விட்டோம், ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் என்று. அது நடக்கவே மாட்டேங்குது, நடக்க வாய்ப்பும் கிடையாது. அடுத்ததாக இன்னைக்கு வந்த ஒரு செய்தி, அவர் கிராமத்தில் இருக்கிற ஒரு கிணத்தை வந்து அவர் வேற விட்டு விட்டார் என்ற செய்தி வருது. எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரியான எகெயின்ஸ்ட் ஓபிஎஸ் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இமேஜ் பப்ளிக் மத்தியில் இடிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது. ஆனால் இந்த கமல் போல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளவு ரேட்டல்ட் ஆகிறான்னு பாருங்க இந்த ஆளுங்கட்சி. இந்த மாதிரியான அடுத்த ஏதாவது பெரும் நிகழ்வு வந்து விட்டால், ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ வேற ஏதாச்சும் ஒரு வீடியோவோ ஏதாச்சும் வந்து விட்டால் ஒரு பெரும் பிரச்சனை அதிமுக வரும். இல்லைன்னா இது நீடிக்கும் என்றதான் நான் இல்ல, பரபரப்பு வேணா வருமே ஒழிய இந்த அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது, உறுதியாக செயல்படுகிறது, ஒற்றுமையாக செயல்படுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் திசையில் முழுமையாக செயல்படுகிறது. எனவே இந்த அரசாங்கம் 4 ஆண்டுகளை செய்தி தொடர்பாளர் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, பிறகு மீண்டும் செல்லூர்ராஜ் அமைச்சர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. செய்தி தொடர்பாளர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காலையில போய் டிஃபன் பண்ண முடியல, அதனால எதுவும் பேச வேணாம்னு நீங்க சொல்லி வைங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.